வாமா. இல்லைங்க. இவ்வளவு எதுக்குப்பா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? துளசி ஓ மனைவி, இங்க கூட்டிட்டு வராம வேற எங்கடா கூட்டிட்டு போக சொல்ற? எப்ப என் அம்மாவை கொன்னாலோ அப்பவே இவளுக்கு எனக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. இவ என் வைஃப் இல்ல, இவ என் அம்மாவை கொலை பண்ண கொலகாரி. யார பார்த்துடா கொலகாரின்னு சொல்ற? யார பார்த்து சொல்ற? தங்கண்டா இவ. இது வரைக்கும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாதவ, அவளை போய் கொலகாரின்னு சொல்ற? தங்கம்மா, ஏன்பா இவ்வளவு போய் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? இவெல்லாம் நம்பிக்கை துரோகிப்பா. நல்லா பேசி பழகி நம்ம வீட்டுக்குள்ள வந்து அம்மாவை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சவாப்பா இவன். விஸ்வா, அதான் கோர்ட்டே சொல்லிருச்சுல துளசி கொலை பண்ணலன்னு. அப்புறம் இதுக்கு தேவையில்லாம அவன் மேல வீணா பழிய போடுற. கோர்ட் சொன்னா இவளை நல்லவன் நான் நம்பணுமா? எனக்கு தெரியாதா யார் யார் எப்படி? இங்க பாருங்கப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அம்மாவை கொலை பண்ணது இவதான். இவ ஒரு கொலைகாரி. அப்பா, இவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. முதல்ல வெளியில போக சொல்லுங்கப்பா. டேய், நீ என்னடா என் பொண்ண வெளியே போக சொல்றதுக்கு? நீ என்ன என் பொண்ண வெளியே போக சொல்றது? மாமா, அண்ணே, என்ன வார்த்தை சொல்றேனே? நீ சும்மா இரு. இவன் இப்படிதான் விட்டா பேசிக்கிட்டே போ. டேய், துளசி எங்கேயும் போக மாட்டான், இந்த வீட்டுல தான் இருப்பா. அதை யாராலையும் தடுக்க முடியாது. இனிமே என் மகளை பார்த்து கொலகாரி அது இதுன்னு சொன்ன அவ்வளவுதான். ஒழுங்கா இந்த மாதிரி பேசுறதெல்லாம் விட்டுட்டு உன் வேலையை பாரு போ. அவன் கிடக்குறாமா, நீ வா. நீ எதை பத்தியும் யோசிக்காதமா. கோவமா இருக்கிறவன் எப்பவும் கோவமாவே இருக்க மாட்டான். நீ வா, கூட்டிட்டு வா. வா. சிவகாமி, துளசிக்கு தலையில எண்ணெயை வச்சு குளிப்பாட்டி அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு வாமா. சரிண்ணே. பாப்பறது வா. துளசி வா. எண்ணெயை வச்சு தீட்டு கழிச்சுட்டா எல்லாமே சரியா போயிடுமா? கொலகாரி கொலகாரி தான். கல்லாக நின்னாயோ காலோக நின்னாயோ, கண்ணே நீ திரும்பி வரணும் வீட்டுக்கு. மல்லாந்து போனாலும் மண்ணோடு சாஞ்சாலும் ஐயா நீ பெருமை சாதி சனத்துக்கு. தலச்சம் பிள்ளை இல்லாம சரிஞ்சதுக்கு நாட்சி, நீயே எங்க ராசாவா களத்துக்கு. தாயோட பாரோ மாசம் பத்தையா, தாங்காம நீயும் போனா தப்பையா. எழுவய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே, ஆளால ஒன்றேருப்பு கொத்துதையா. அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா.
சிவகாமி ஒரு நிமிஷம் இருமா. கனகா, ஐயோ மாமா கூப்பிடுறாரு சின்னத்த. வர மாமா. வா போலாம். கனகலட்சுமி, என்ன மாமா? துளசி கார்த்தி எடு. என்ன பாக்குற? ஆர்த்தி எடு. வாமா. பாத்தியா கனகா, கடைசியில உன் கையாலே ஆரத்தி எடுக்க வச்சு அந்த துளசிய உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த துளசி நல்லாவே இருக்க மாட்டா. பைரவி, நம்ம பொண்ணு உன்னை கொலை பண்ணலன்னு கோர்ட் சொன்னாலும் கோர்ட் மூலமா அதை நீ தான் சொல்ல வச்சேன்னு எனக்கு தெரியுமா. நீ நம்ம பொண்ண காப்பாத்திட்டமா, காப்பாத்திட்ட. துளசி, சொல்லுங்கப்பா. இன்னைக்கு பைரவிக்கு காரியம் பண்ணணுமா, படையல் வச்சு பூஜை பண்ணணும். தெரியும்பா, அதனாலதான் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா, நான் சிவகாமிக்கும் பார்த்திபனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ப்பா. சிவகாமியும் பார்த்திபனும் வரும்போது படையலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா. இந்தாம்மா. எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எல்லாமே இதுல இருக்கு, நீ எதுக்கும் பதட்டப்படாத. சரி. ஏங்க, நீங்க மேல போய் அண்ணனை கூட்டு வாங்க. சரி. இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் ஃபர்ஸ்ட் எங்க அத்தைக்கு மாலை போட்ட, இன்னைக்கு படையில போடுற. பெரிய கைகாரடி நீ. துளசி, உன்னை தூண்டி விட்டு பிரச்சனையை கிளப்பணும்னு பாக்குறா. நீ உன் வேலையை பாரு. கை நீட்டுங்க, கை நீட்டுங்க.
எங்க விஸ்வாவை காணோம்? இங்கதானே இருந்தான், எங்க போனா? ரூம்ல இருப்பானோ என்னவோ. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். அப்பா நீங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். சரிம்மா. சாப்பிடவா? எனக்கு வேண்டாம். வா விஸ்வா. உனக்கு கோவம் என் மேல தானே, அதை என்னோட நிறுத்திக்கோ. எதுக்கு சாப்பாட்டு மேல காட்டுற? நான் ஒன்னும் எனக்காக சாப்பிட கூப்பிடல, அம்மாவுக்காக தான் கூப்பிடுறேன். அம்மாக்கு வச்ச படையல நீ சாப்பிட்டாதான் அவங்க ஆத்மா உண்மையிலேயே சந்தோஷப்படும். வா விஸ்வா. உனக்கு உண்மையிலேயே அம்மா மேல பாசம் இருந்து அவங்க ஆத்மா சந்தோஷப்படணும்னு நினைச்சேன்னா வா. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வாடா, வந்து உட்காரு. வா. எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடு விஸ்வா. என்ன கனகா இது, இப்படி பப்ளிக்கா ஓபனா முறைச்சு பாத்துட்டு இருக்க? இங்க பாரு, இப்போ பைரவி அம்மா இல்ல. அவங்க இருந்தா மட்டும்தான் இந்த வீட்ல நீ எது செஞ்சாலும் சுதந்திரமா பண்ண முடியும். இங்க பாரு, ஒருவேளை அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா கூட உன்னோட கோவத்தை வெளியில காட்டிக்காதடி. அதெல்லாம் எப்படி சின்னத்தை இருக்க முடியும்? பைரவி அத்தை செத்ததை யூஸ் பண்ணி விஸ்வா மாமாவையும் துளசியையும் பிரிக்க பார்த்தா 2 பேரும் அவங்களுக்கு சமைச்சு படையில வச்சு சேர பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சின்னத்தை கோவத்தை வெளியே காட்டாம இருக்க முடியும்? என்னதான் துளசியை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாலும் விஸ்வா மாமா அவ மேல கோவத்துல இருக்காருன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். சாப்பிட அவர் அந்த துளசி போய் கூப்பிட்டதும் உடனே வந்துட்டாரு. அம்மாவை கொன்ன கோவம் கொஞ்சமாவது இருந்திருந்தா அவர் வந்திருப்பாரா? அவ உள்ள போய் என்னத்த சொல்லி தொலைஞ்சாலோ என்ன கொன்றாவி பண்ணாலோ யாருக்கு தெரியும்? ஆமால, எனக்கு ஒரு லாஜிக் மட்டும் புரியவே மாட்டேங்குது சின்னத்த. தாலி கட்டினவனே கொலைகாரின்னு பட்டம் கொடுத்து ஜெயில போட்டான். உடனே உன் கூட என்னால வாழ முடியாதுன்னு ரோஷமா தாலிய கட்டி எரிஞ்சிட்டு தானே போகணும். ஆனா அதை செய்யாம எப்படி இவ விஸ்வா மாமாவை போய் சாப்பிட கூப்பிட்டா? அதே மாதிரி அம்மாவை கொன்னவ கூப்பிட்டதும் எப்படி விஸ்வா மாமா சாப்பிட வரலாம்? இந்த லாஜிக்கு முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க. தெரியலையேடி. போங்க சின்னத்த, இப்படி எல்லாத்தையுமே மறந்து மறுபடியும் சேர்ந்தா என் கதி அதோ கதிதான். ஐயோ கனகா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. பாத்துக்கலாம்னு சொல்லி அவங்க சந்தோஷமா இருக்கிறது தான் பாக்கணும் போல. கடவுளே முருகா, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா?
நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? விஸ்வா மாமாவையும் துளசியையும் பிரிச்சு வைன்னு தானே கேட்டேன். நான் கேட்டதுக்கு ஆப்போசிட்டாவே பண்றியே, ஏன்? கேட்டது கிடைச்ச அப்புறம் நான் வேண்டுதலை நிறைவேற்ற மாட்டேன்னு பேசிட்டதை நீ கேட்டியா? எல்லா பக்கமும் கண்ணு காது இருக்கு, கண்டிப்பா நீ கேட்டிருப்ப. நான் மனசார சொல்றேன், உன் அறுப்படைக்கு வந்து அழகு குத்தி காவடி எடுக்கிறேன். எப்படியாவது பிரிச்சு வை ப்ளீஸ். எனக்கு ஹெல்ப் பண்ணு முருகா. இந்த பேப்பர்ல உன்னோட கையெழுத்து வேணும். அதை போட்டுட்டா நானும் நிம்மதியா இருப்பேன், நீயும் ஸ்ட்ராங்கான பொண்ணா தனியா இருக்கலாம். இந்தா. நீ கேட்ட டைவர்ஸ் சைன் பண்ணிட்ட. இந்த கல்யாணம் ஆனதுல இருந்து என்கிட்ட நீ ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டது. இந்த வாங்கிக்கோ. இனிமே நான் உன் லைஃப்ல இல்ல. நீ யாரோ நான் யாரோ. ஹாப்பியா இரு விஸ்வா. இந்தாங்கப்பா. என்னடா இது? டைவர்ஸ் பேப்பர். டைவர்ஸ் பேப்பரா? ஆமா. இனிமே எனக்கும் துளசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டாச்சு. இந்தாங்க. என்னடா விட்டா எல்லாம் மீறி போயிட்டே இருக்க? எதுக்குடா இப்ப டைவர்ஸ் பேப்பர் நீட்டுற? இது துளசி கொடுத்ததுப்பா. பாருங்க.
என்னமோ சொன்னீங்க, துளசி நல்லவ வல்லவ குழந்தை மாதிரின்னு. அவளுக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கல்ல?